நம்முடைய தேவன் தம்முடைய ஆவியை இப்பொழுது ஒவ்வொரு மேலும் வந்து அமரச் செய்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னார். தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அந்த தேவன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிறார். ஒவ்வொரு நிலவரங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவன், நம்முடைய விளக்கை ஏற்றுகிற தேவன் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பெரிய தேவன் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் தான் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம். அந்த தேவன் நம்முடைய மத்தியிலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்? அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் பாட்டு பாடினபடி, இதோ நாம் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்கின்ற ஆண்டவருடைய வார்த்தையை வைத்துதான் நாம் பாட்டு பாடினோம். சரியான விதத்தில் இந்த வேலையில பரிசுத்தாவின் அக்கினிக்கு இடம் கொடுக்கும் போது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் நம்முடைய மத்தியிலே கிரியை செய்கிறார். 38 வருஷம் வியாதியாய் படுத்து கொண்டிருந்த ஒருவனை தேடி இயேசு வந்தார். அந்த மண்டபத்துல எத்தனையோ பேர் படுத்துக் கொண்டிருந்தார்கள். எத்தனையோ கூடுதல் படுத்துக் கொண்டிருந்தார்கள். எத்தனையோ சப்பானிகள் படுத்துக் கொண்டிருந்தார்கள். சூங்கின உருப்படிகள் படுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவனை இயேசு கண்டு என்ன சொன்னார்? அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவனை கண்டு அவனை விசாரிக்கிறவராய் அவன் மத்தியிலே வந்தார். அங்கே வசனம் என்ன சொல்லப்படுகிறது? வெகு காலமாய் அவன் வியாதியாய் இருந்தான். வெகு காலமாய் அவன் வியாதியாய் இருந்ததை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அவனை கண்ணோக்கி பார்த்து, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். இதனால் இயேசு அந்த கேள்வி கேட்டார். அவன் வெகு காலமாய் வியாதியாய் இருந்தான். அந்த வேதனையை இயேசு பார்த்தார். உங்களையும் அவர் காண்கிற தேவனாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் எத்தனையோ நிலவரங்களோடு வந்திருக்கலாம். வெகு காலமாய் நான் ஒரு தீராத பிரச்சனை இருக்கிறேன் ஆண்டவரே, வெகு காலமா என்னுடைய பிரச்சனைக்கு முடிவே இல்லையா, இந்த கூட்டத்தினால் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகுமா என்று இங்கே வந்திருக்கலாம். அங்கே நான் வேதத்தில் வாசி அவன் படுத்துக் கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். இது எதை வெளிப்படுத்துகிறது? அது அவனுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. இங்கே ஒரு சரீர பிரகாரமான பலவீனத்தோடு இங்கே வந்திருக்கலாம், இல்ல ஆவிக்குரிய பிரகாரமான பலவீனத்தோடு வந்திருக்கலாம், ஒரு பாவ கட்டுகளோடு இங்கே வந்திருக்கலாம், அது என்ன வேதனையோடு இங்கே வந்திருக்கலாம். சரீர பிரகாரமான வேதனையா, இல்லாவிட்டால் மனவேதனையா, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பிரச்சனையா? உங்கள் பலவீனங்களை காண்கிற தேவன், பலவீனங்களிலே உதவி செய்கிற ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? நீ சுத்தமாக விரும்புகிறாயா? சுத்தமாக விரும்புகிறாயா? சுத்தமாக விரும்புகிறாயா? இயேசு விசாரிக்கிறவராக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? வெகு காலமாய் வியாதியா இருந்த மனுஷனை பார்த்து சொன்னார், நீ சுத்தமாக விரும்புகிறாயா? 38 வருஷமாக அவன் வியாதியா இருந்த அந்த வேதனையை பார்த்து இயேசு சொன்னார், நீ சுத்தமாக விரும்புகிறாயா? கர்த்தர் ஒவ்வொரு தனிப்பட்ட விசாரிக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருவருடைய வேதனையும் கண்டு ஒவ்வொருடைய வேதனையும் பார்த்து நான் உன்னை சொஸ்தமாக வந்திருக்கிறேன், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று இயேசு கேட்கிறார். என்ன நடந்தது? அதற்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன?
ஆண்டவரே, அந்த வேதனை உள்ள மனுஷன் சொல்லுகிறான். 38 வருஷமா யார் இந்த மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவரே, அந்த குளத்தில், அந்த பெதஸ்தா குளத்தில் நான் இறங்குவதற்கு முன்பாக வேறே ஒருவன் இறங்கி சுகத்தை பெற்றுக் கொள்கிறான். என்னை கொண்டு போவதற்கு யாரும் இல்லை. அந்த பெதஸ்தா குளம் எப்பவாவது ஒரு நேரத்துல ஒரு தூதன் வந்து கலக்குவான். அந்த நேரத்துல அங்கே யார் முதலாவது அதிலே இறங்குகிறானோ அவன் சொஸ்தம் அடைவான். இவன் சொல்லுகிறான், நான் அங்கே இறங்குவதற்கு முன்பாக வேறே ஒருவன் இறங்கி விடுகிறான், என்னை கொண்டு போவதற்கு யாரும் இல்லை. இந்த நிலவரத்தோட வந்திருக்கிறீர்களா? என்னை கொண்டு போவதற்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. இயேசு என்ன சொன்னார்? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்றார். அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்தான். அந்த பெதஸ்தா குளத்தை கடக்கிற அந்த போரை பார்க்கிறோம். இயேசு இங்கே வந்திருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர், தேவ தூதரிலும் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர் இயேசு இங்கே வந்திருக்கிறார். ஒவ்வொரு சத்துக்கும் வந்திருக்கிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு சொன்னவர் சொன்னபடியே செய்கிறார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். அற்புதம் நடந்தது. பெரிய காரியம் செய்கிற தேவன் நம்முடைய மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Yo